Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். என்ன கேட்காத அப்படின்னு சொல்லுவோம், என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஆஸ்க் மீ, டோன்ட் ஆஸ்க் மீ. ஆஸ்க் மீனா என்ன கேளு, என்ன கேளுங்க. டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னா என்ன கேட்க வேண்டாம், என்ன கேட்காத அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி வா, அடிக்கடி வாங்க. அதுக்கு இங்கிலீஷில் கம் ஆஃபன். கம்னா வா, வாங்க. ஆஃபன் அடிக்கடி. இது உன்னோட ஃபோனா அப்படின்னு கேட்போம். இஸ் திஸ் யுவர் ஃபோன், இஸ் திஸ் யுவர் ஃபோன். யுவர் ஃபோன் உன்னுடைய ஃபோன் அப்படின்னு அர்த்தம். திஸ் இது. யாராவது வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ இஃப் சம்ஒன் கம்ஸ். டெல் மீ, டெல் மீ என்கிட்ட சொல்லு. இஃப் சம்ஒன் கம்ஸ், யாராவது வந்தால் சொல்லு. இன்னும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்க் அ லிட்டில் மோர். திங்க் அ லிட்டில் மோர். திங்க்னா யோசி, யோசிங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. திங்க் அ லிட்டில் மோர். நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் மீட் இன் பர்சன். இன் பர்சன் அப்படின்னா நேரில் பார்க்குறது, நேரில் சந்திக்கிறது, அதுதான் இன் பர்சன். லெட்ஸ் மீட் இன் பர்சன். மீட் அப்படிங்கிறது சந்திக்கிறது. இன் பர்சன் நேரில், நேரில் சந்திக்கலாம். சீக்கிரமாக எந்திரி, சீக்கிரமாக எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அப் ஏர்லி. கெட் அப் ஏர்லி. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப நன்றி. நீ ரொம்ப வேகமாக போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா வேகம், டூ ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப வேகம் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட், நீ ரொம்ப வேகமாக போகிற, நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்க ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ. அழறதை நிறுத்து, அழறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் க்ரையிங். க்ரைனா அழறது. ஸ்டாப் நிறுத்து, நிறுத்துங்க. ஸ்டாப் க்ரையிங், அழறதை நிறுத்து. அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. மை ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு, அது என்னோட பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்போம். நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ லீவிங், ஆர் யூ லீவிங். நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் ரீடிங். ரீடிங்னா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ரீடிங். வாஸ் வரும்போது படித்து கொண்டிருந்தேன். ஐ ஆம் ரீடிங்னா படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ரீடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்தேன். நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்ல ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. வித் யூ உன்னுடன். ஸ்பீக்னா பேசுறது. என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் கார். ஐ டோன்ட் ஹாவ் கார். ஐ ஹாவ் கார் அப்படின்னா என்கிட்ட கார் இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் கார்னா என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 16 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.